நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ், அதாவது பேங்கிங் செக்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் நண்பர்களே பார்க்க போறோம். சோ கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கனரா பேங்க், ஐஓபி பேங்க்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், பரோடா பேங்க், சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 8 பேங்க் சேர்த்து ஒட்டுமொத்தமாக 6715 காலிப்படைகளும் பிஓ போஸ்டும் எம்டி போஸ்டும் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். சம்பளம் அப் டு 88 வரைக்கும் வாங்கலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 21/7/2026 வரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து திரையில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி வரும். சோ அந்த மெயில் ஐடி business@india360jobs.com. இந்த மெயில் ஐடி மூலியமாக உங்களோட கொரிஸ், கொலாபரேஷன், சோ ப்ரமோஷன் ரிலேட்டட்ல கான்டாக்ட் பண்ணலாம். சப்போர்ட் ரிலேட்டட் வேணும்னா support@india360jobs.com. அதே மாதிரி உங்களுக்கவே நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். டைரக்டா அதோட வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உடனே இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போடு உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே கொண்டு வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு சைன் அப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 12 கேரக்டர் வந்து கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். சோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். சோ இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ வந்துட்டு இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்திருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் வந்து கொடுத்திருக்கோம். சரி வாங்க மில்லே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துக்கிறது ஐபிபிஎஸ் உடைய அபிஷியல் வெப்சைட். ஸோ ஐபிபிஎஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வந்துட்டு பார்த்துடலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பேங்கிங் செக்டர்ல இருந்து எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி இந்த ஐபிபிஎஸ் காமன் இதுல இருந்து தான் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இதோடைய அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்து ஓபன் பண்ணிருக்கோம். ஐபிபிஎஸ்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் வந்துட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோடைய அபிஷியல் www.ibps.in. ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/7/2026 முதல் 21/7/2026 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லிக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது வந்து எடிட் விண்டோ ஏதாவது மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணணும்னா 2 days வந்து க்ளோசிங் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த பிஇடி டெஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல நடக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆகஸ்ட்ல தான் இருக்கும். பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் நடக்கும் சொல்லியிருக்காங்க. அதோட ரிசல்ட் பிரிலிமினரி வந்து செப்டம்பர்ல வரும். அதுக்கு அடுத்தது செகண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமுக்கு வந்துட்டு செப்டம்பர்ல வரும். ஸோ அது வந்து அக்டோபர்ல நடக்கும் சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் நவம்பர் மாசம் வரும். ஸோ லாஸ்ட் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்துட்டு நவம்பர் மாசம் வந்து நடக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் அண்ட் டிசம்பர்ல இருக்கும். அதே மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துட்டு ஜனவரி 2027. ஸோ இது 1 year பீரியட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ, ஸோ இது 3ஐயும் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கப்படுறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன பேங்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்,
யூசிஓ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வேகன்சிஸ் லிஸ்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஓ போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொபேஷனரி ஆபீசர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 48,450 முதல் 62,450 வரை சொல்லியிருக்காங்க. லெவல் 7க்கு வந்து 2,000 எக்ஸ்ட்ரா ஆகும். அடுத்தது லெவல் 2 வந்து 2,340, லெவல் 7க்கு வந்துட்டு அப் டு வந்துட்டு பாத்தீங்கன்னா 85,920 வரை சம்பளம் வந்து வாங்க முடியும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. சோ இதுல வந்து எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி வந்து இந்தியா, நேபாள், பூட்டான், டெபிட்டான் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜின் இருக்கு. அதை தவிர்த்து வந்து பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, ஸோ இவங்களும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 20 வயசுல இருந்து 30 வயசு இருக்கவங்க யார் வேணாலும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டி 5 வருஷம், ஓபிசி 3 வருஷம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 வருஷம், எக்ஸர்வீஸ் மேனர்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிகளுக்கு 5 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி நான் கிரிமினலுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. எஸ்சி சர்டிஃபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன், இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. மாற்றுத்திறனாளிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஏ அண்ட் பி சி டி வரைக்கும் வந்துட்டு இருக்கும். அதை நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு எக்ஸாமினேஷன் போகிறப்போ ஆன்லைன்ல தான் வந்து விண்ணப்பிக்க போறதுனால, ஸோ ஆன்லைன்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறதுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கால் லெட்டரு, ஸோ ஸ்மார்ட் வாட்சஸ் இதெல்லாம் வந்து கொண்டு போக கூடாதுன்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை வந்துட்டு கைட்லைன்ஸ் விசுவலி இம்பேர்ட், அதாவது ஐ ரிலேட்டட்ல இருக்கிறவங்க இருக்கிறோம். அதே மாதிரி செலிபிரி பால்சி இந்த மாதிரி ரிலேட்டட் குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்கனாமிக் வீக் பர்சன் சொல்லிட்டு அவங்களுக்கான டீடைல்ஸும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கலாம். எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டிகிரி கண்டிப்பா வந்து முடிச்சிருந்துருக்கணும். டிகிரி முடிச்சிருந்தா மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, சோ நான் வந்து விண்ணப்பிக்கலாம், இல்ல எனக்கு வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் இருக்குது நான் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். பட் ஏன்னா படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்துட்டு சோ இதுல வந்துட்டு விண்ணப்பிக்க முடியாது. எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அலோடு கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் 175 ரூபாய், ஆல் அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 850 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. பிரிலிமினரி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் 60 மினிட்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் அப்டிடியூட், ரீசனபிலிட்டி வந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மெயின் எக்ஸாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீசன், ஜென்ரல், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ 170 கொஸ்டின் 200 மார்க்கு 160 மினிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் டீடைல்ஸ்னா அதை இன்டர்வியூ வந்துட்டு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ டீடைல்ஸ் நீங்க திரையில வந்து பாத்துக்கலாம். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ப்ளீஸ் நோட்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இது வந்துட்டு நீங்க ஸோ ஒன் பை ஒன் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ் உங்களுக்கு வந்து ஸ்கோர் செட்டா வந்து செட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கால் லெட்டரு, ஸோ அதே மாதிரி டேட்டா பர்த் சர்டிபிகேட், உங்களுடைய மார்க் ஷீட்டு, ஐடி ப்ரூஃப், அதே மாதிரி கேஸ்ட் சர்டிபிகேட்டு, இன்கம் சர்டிபிகேட்டு, மாற்றுத்திறனாளோட சர்டிபிகேட்டு, கலப்பு திருமணத்தோட சர்டிபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சர்டிபிகேட் இருக்குதோ ஸோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி ஆன்லைன்ல வந்துட்டு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேமெண்ட் பண்றதுக்கான மோடும் வந்து பாத்தீங்கன்னா இங்க டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க திரையில வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களோட போட்டோ, சைனு, லெஃப்ட் தம்பு, ஹேண்ட் ரிட்டனு, 10th 12th மார்க் ஷீட், ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாஃப்ட் காப்பி. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டன்ல தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். பிசினஸ் ரிலேட்டட் கொரியர்ஸ் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் பிசினஸ் மட்டும் டைப் பண்ணிட்டு @india360jobs.com. சப்போர்ட் ரிலேட்டட்ல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா support @india360jobs.com. ஸோ இது ரெண்டு மூலியமா நீங்க வந்து எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். So thank you once, thank you so much, all the best for your career.